Hi friends, நான் உங்கள் தோழி தீபா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தோடு தான் வந்திருக்கேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எப்போ ஆடி சேல் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னையிலேருந்து சேலம் போத்தீஸில் ஆடி சேல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் நிறைய ஆடி ஆஃபர்ஸ் அந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு இருக்குது. அதுக்கு முன்னாடி நிறைய பேர் கேட்டுட்டு இருந்த மெட்டீரியல்ஸ், சுடி மெட்டீரியல்ஸ், மல்டிபர்பஸ் மெட்டீரியல்ஸ், ரன்னிங் மெட்டீரியல்ஸ், இது எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எக்கச்சக்கமான ரெக்வஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ரன்னிங் மெட்டீரியல்ஸ்க்கு தான் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அதனால நான் இன்றைக்கி போட்டால் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும், என்ன ஆஃபர்ஸ் பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கும் அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ தட் நம்ம இன்றைக்கி இது பண்ணலாம். நிறைய பேர் கிராண்டான மெட்டீரியல்ஸ் போடுங்கக்கா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ நம்ம A to Z இதில் இருக்கிற எல்லா மெட்டீரியல்ஸ் பற்றியும் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். இது ஃபேன்சி எம்ப்ராய்டரி போட்ட ஒரு மெட்டீரியல். இது ரன்னிங் மெட்டீரியல், சுடிதார் மெட்டீரியல். நான் சொன்னேன் இல்லையா, மல்டிபர்பஸ் மெட்டீரியல் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் எதுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் சுடிதார் தைச்சிக்கலாம், அப்புறம் ஃப்ராக் பண்ணிக்கலாம், குழந்தைங்களுக்கு பண்ணிக்கலாம், ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிக்கலாம், ஈவன் சாரியை கூட யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் இதில் லெஹெங்காஸ் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சோலி என்ன வேணுமோ, உங்களுக்கு தபாங் மாதிரி இல்லை உங்களுக்கு நல்ல ஒரு பெரிய க்ராப் டாப் மாதிரி வேணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி இந்த நம்ம மெட்டீரியல் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால தான் இதை நான் மல்டிபர்பஸ் மெட்டீரியல் அப்படின்னு சொல்கிறேன். இது எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா, அதுக்காக தான். ஸோ இந்த மாதிரி நிறைய மெட்டீரியல்ஸ் எல்லாமே நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃப்ரம் ரொம்ப மினிமம் ப்ரைஸ்லேருந்து மேக்ஸிமம் ப்ரைஸ் வரைக்கும், எவ்வளோ கிராண்டானதுலேருந்து நார்மல் யூஸ்க்கு போடுறது வரைக்கும் நம்ம எல்லாமே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வீடியோ. ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷனே கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க நம்ம இன்றைக்கி என்னென்ன இது இருக்குது. நம்ம திருச்சி போத்தீஸில் ஏற்கனவே ரன்னிங் மெட்டீரியல்ஸ், மல்டிபர்பஸ் மெட்டீரியல்ஸ் நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். இது சேலம் போத்தீஸில் இருக்கிறது. ஸோ இதையும் நம்ம இன்றைக்கி கவர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சம் என்னென்ன இருக்குது அப்படின்னு ஒரு ஓவர்வியூ பார்த்துடலாம். ஃபுல்லாக கிராண்டானதுலேருந்து ரொம்ப நார்மல் வீட்டுக்கு போடுற கிளாத்லேருந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஃபங்க்ஷனுக்கு, கல்யாணத்துக்கு அந்த மாதிரிலாம் நம்ம ஏதாவது ஸ்டிச் பண்ணணும், அந்த மாதிரி ஃபேப்ரிக்ஸ் கூட இங்கே எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா பிரிண்டட், அப்புறம் ஃபேன்சி எம்ப்ராய்ட்ரி, அதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஸ்டோன் ஒர்க் பண்ணது அந்த மாதிரிலாம். ஸோ இதோட ப்ரைஸ்லாம் பார்த்திங்கன்னா ஃப்ரம் 59, 69 அந்த ரேஞ்சிலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதெல்லாம் நம்ம ரெகுலராக ஒரு சுடிதார் ஸ்டிச் பண்ணுறதுக்கோ இல்லை எதுக்கு வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ரொம்ப நார்மலாக கம்மியான பீஸில் இருக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி எடுக்கலாம். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா 79, 80 அந்த ரேஞ்சில் இருக்கும். இதில் மேலே உங்களுக்கு லேஸ், நெட்டட் கிளாத் அந்த மாதிரி இருக்கிற கிளாத்ஸ் எல்லாமே இருக்கும். அதுலேயுமே கொஞ்சம் கிராண்டாக நல்ல ஸ்டோன் ஒர்க் வச்சுட்டு அப்புறம் லேஸ் ஒர்க் பண்ணி அந்த மாதிரி ரொம்ப நல்லா இருக்குது. இதெல்லாம் நம்ம சுடிதாருக்கு ஸ்டிச் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும். ஃப்ராக், ஈவன் ஃப்ராக் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம். இது பாருங்கள், ரொம்ப க்யூட்டாக இருக்குது. ஆக்சுவலி இதுக்கு நான் ஒரு சின்ன ஐடியா எனக்கு தோன்றுறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்குலாம் என்ன மாதிரி இதை வச்சு தோணுன்னு நிறைய பேருக்கு நிறைய ஐடியாஸ் இருக்கும். அவங்களும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது நம்ம மேலே அந்த சுடிதார் ஹாஃப் அண்ட் ஆஃப் இருக்குது பார்த்தீங்களா, மேலே ஒரு கிளாத் நல்லா கிராண்டாக வச்சுட்டு கீழே அம்பர்லா மாதிரி இந்த மாதிரி ஒயிட்டில் நம்ம ஃப்ராக் டைப்பில் நம்ம சுடிதார் ஸ்டிச் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும். இதுவும் அப்படி தான் சிம்பிளாக இருக்கிறத நம்ம இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணும்போது ரொம்ப பார்க்க செம்மையாக இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு 3D printed அண்ட் சாஃப்ட் மெட்டீரியல் சாட்டின் கிளாத்தில் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட ஒரு மீட்டரோட ரேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் 150 அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்குது. இதில் உங்களுக்கு கலர் பாருங்கள், ப்ளூ கலர், அதே மாதிரி தான் கிளாத், அதே மெட்டீரியல் தான். இதோட ரேட்டும் அதே தான். ஸோ உங்களுக்கு ரொம்ப நீட்டாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. இதில் நான் சொன்ன மாதிரி பெரிய லாங் ஸ்கர்ட்டு, ஃப்ராக் அந்த மாதிரி, இல்லை உங்களுக்கு டபுள் பீஸ் சுடீஸ்லேருந்து லெஹெங்காஸ் மாதிரி எந்த மாதிரி வேணால் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். நம்மளோட ஒரு க்ரியேட்டிவிட்டி வச்சுட்டு நம்ம எந்த மாதிரி வேணால் இதெல்லாம் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த ஒயிட் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஒயிட், கோல்டன் கலர் அண்ட் சில்வர் கலர் இந்த மாதிரி நெட்டட் கிளாத்தில் ரன்னிங் மெட்டீரியல்ஸில் காட்டுங்கக்கா, அது என்ன எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது. பார்க்குறதுக்கு பாருங்கள், ரொம்ப க்யூட்டாக இருக்குது. இதில் சுடிதார் ஸ்டிச் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபுல் ஹேண்ட் நெட்டடில் வச்சுட்டு நல்ல ஒரு அழகான ஒரு சுடி
டாப் மாதிரி ஸ்டிச் பண்ணலாம். இதுக்கு வந்து நம்ம என்ன மேட்சிங் ஷால் அண்ட் லெகின்ஸோ பேண்ட்டோ எது போட்டாலும் ரொம்ப அழகாக இருக்கும். இது பாருங்கள், இதில் பிளாக் ஃபுல் நெட்டு. இது வந்துட்டு உங்களுக்கு 1000 கிட்ட வருது. ஏன்னா அது ரொம்ப செம்ம மைன்யூட்டாக நெட்டடில் இது பண்ணியிருக்காங்க. ஸோ இது மட்டும் உங்களுக்கு 950 அந்த ரேஞ்சில் வரும். அதுலேருந்து உங்களுக்கு ஆஃபர் பண்ணி டிஸ்கவுண்ட் பண்ணால் ஒரு 920 அந்த மாதிரி ரேஞ்சுக்கு உங்களுக்கு வந்துடும். 1000 மேலே இருக்கிறது டிஸ்கவுண்ட் பண்ணும்போது இந்த ரேஞ்சுக்கு வரும். ஸோ ரொம்ப நல்லா இருக்குது, பார்க்குறதுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் கிராண்டாக இப்போது இருக்கிற இந்த மாதிரி இதை வந்து நம்ம மிக்ஸ் மேட்ச் பண்ணி நம்ம வந்து கிராண்டாக பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்களாக நான் ஏற்கனவே உங்களுக்கு திருச்சி போத்தீஸ் பண்ணும்போது நான் சொல்லியிருந்தேன். ஸோ இப்போவும் அதுதான் நான் சொல்கிறேன். இந்த மாதிரி கிளாத்லாம் இருக்குது பாருங்கள், ரொம்ப க்யூட்டாக இருக்கும் இந்த மாதிரி கிளாத், இந்த மாதிரி கலர்ஸ்லாம் வச்சுட்டு. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து அழகாக உங்களுக்கு பாடி பார்ட்லாம் வந்துட்டு நீங்கள் வந்து லைனிங் கொடுத்துட்டு கைக்கு அழகாக வந்து நீங்கள் லேஸ் மாதிரி அப்படியே விட்டீங்க, நல்லா இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது. அண்ட் இது மாதிரி நல்லா கிராண்டாக பார்டர் வச்சு சரி வச்சு அந்த மாதிரி எல்லாமே கூட இருக்குது. இதெல்லாம் நீங்கள் வந்துட்டு சோலிக்கு மாதிரி அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் லெஹெங்காஸ் மாதிரி கூட நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். இது பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட்டில் ஸ்டோன்ஸ் வச்சுட்டு நெட்டட் கிளாத் தான், அதில் ஸ்டோன் வச்சு இது பண்ணியிருக்காங்க. குழந்தைங்களுக்கு ஃப்ராக்ஸ் இல்லை ஈவன் நம்மளே வந்து பெரிய அந்த தபாங் மாடலில் நம்ம ஸ்டிச் பண்ணும் போது இது வந்து நல்லா வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாலும் 600 அந்த மாதிரி வருது. ஏன் அப்படின்னா இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ்லாம் கொஞ்சம் வந்துட்டு காஸ்ட்லியாக இருக்கும். ஏன் அப்படின்னா இது வந்து கொஞ்சம் மைன்யூட்டாக நெட்டட் கிளாத்தில் இருக்குது. ஸோ இது நம்ம மேலே மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம், வேறு எங்கேயும் பெருசாக நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ்லாம் அந்த ரேஞ்சில் இருக்கும். அண்ட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம ஸ்டிச் பண்ணுற மாதிரி. இந்த பிங்க் கலரை நீங்கள் நிறைய பொட்டிக்லேயோ இல்லை நிறைய இதிலெல்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த பிங்க் கலர் யூஸ் பண்ணி இந்த சுடிதார்ஸ், டாப், குர்த்திஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நிறைய வந்திருக்கும். இந்த பிங்க் கலரை பேஸ் பண்ணி இருக்கும், அதாவது இந்த டிசைனில் பேஸ் பண்ணியே உங்களுக்கு இருக்கும். ஏன் அப்படின்னா இது வந்து இந்த ஃபேப்ரிக் அந்த மாதிரி எந்த இதுக்குமே சொன்ன மாதிரி இருக்கும். ஸோ அதனால அப்படி இருக்கும். நிறைய பேர் ஃபேஷன்ஸ் தெரிஞ்சவங்க பார்த்துட்ருப்பீங்க. 2-3 பேர் கமெண்ட் கூட பண்ணியிருந்தீங்க. உங்களுக்குலாம் இதில் என்னென்ன ஐடியாஸ் வருது, இதில் இதை வச்சு என்ன பண்ணலாம் இதெல்லாம் சொல்லலாம். இப்போ பார்த்திங்கன்னா ரேயான் பிரிண்ட் வச்சுட்டு இது நான் சொன்ன மாதிரி ஃபேன்சி எம்ப்ராய்டரிலேருந்து ரேயான் பிரிண்ட்லேருந்து நார்மல் காட்டன்லேருந்து சில்க் காட்டன், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிராண்ட் ஒர்க் மெட்டீரியல்ஸ் அந்த மாதிரி எல்லாமே கூட இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா பிரிண்டட், ரேயான் பிரிண்டட். ஸோ அந்த உங்களுக்கு என்னென்ன ஐடியாஸ்லாம் இருக்குது இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச 1-2 ஐடியாஸ் நான் சொல்லியிருந்தேன். உங்களுக்கு தெரிஞ்ச ஐடியாஸ்லாம் எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்க்குறவங்களுக்கு இந்த மாதிரியெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாஸ் கூட இருக்கும். இந்த கிளாத்லாம் பார்த்திங்கன்னா 159 ரொம்ப அழகாக இருக்குது. ரேயான் பிரிண்டட் நான் சொல்லியிருந்தேன் முன்னாடி. ஸோ இது வந்து 1 மீட்டர் பார்த்திங்கன்னா 159. நம்ம தாராளமாக இதெல்லாம் எடுத்துக்கலாம். இது ஒரு 2 மீட்டர்ஸ் நம்ம எடுத்து இல்லை நம்மளுக்கு தேவை மாதிரி என்ன நம்ம இது மேக் பண்ண போகிறோமோ அந்தளவுக்கு எந்தளவுக்கு ஃபேப்ரிக் தேவையோ அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஒரு 400-500 உங்களுக்கு கிளாத்தோட இதெல்லாம் முடிஞ்சிடும். ஸோ நம்ம எந்த அளவுக்கு வேணுமோ அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது எல்லாமே இதே மாதிரி தான். இதை வச்சு வேறு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாஸ் நிறைய பேருக்கு தெரியும், ரொம்ப அதிகமாக தெரியும். ஸோ அவங்களும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். நீங்கள் கமெண்ட்டில் சொல்லும் போது அவங்க கமெண்ட்ஸ் பார்க்கும்போது அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களும் அதை பார்த்துட்டு தெரிஞ்சுப்பாங்க, இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு. எனக்கு பிடிச்ச கமெண்ட் வந்துட்டு நான் நெக்ஸ்ட் வந்துட்டு அவங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்சதுங்கிறத பெஸ்ட்டான கமெண்ட், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதுக்கு நிறைய லைக்ஸ் வந்திருக்கும் இல்லையா, அந்த கமெண்ட் வந்துட்டு நான் கண்டிப்பாக உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் அதை மென்ஷன் பண்ணி இதில் போடுறேன். நிறைய வந்துட்டு வெல்வெட் கிளாத் இருந்தது. அப்புறம் இந்த மாதிரி எம்ப்ராய்டரி பண்ண ஒயிட் கிளாத், அதில் ஃபுல்லாக பாருங்கள் எம்ப்ராய்டரி போட்டிருக்கோம். இது ரொம்ப அழகாக இருக்கும். இதில் டாப்ஸோ சுடியோ நீங்கள் எது தைச்சாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அவ்வளோ அழகான ஒரு கிளாத் அது. எப்போவுமே இந்த ஒயிட், பிளாக், பீச் கலர், பிங்க் கலர் இதெல்லாம் எவர்க்ரீனாக இருக்கும். இதிலெல்லாம் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி மெட்டீரியல்ஸில் வந்து நம்ம சுடிதார் சோல் ஏதாவது தைக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து ரொம்ப சாஃப்டான மெட்டீரியல். அதுலேயே வந்து இன்னொரு கலர் கூட காட்டியிருந்தாங்க. இதுவுமே ரொம்ப ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஷைனிங்காக இருக்குது. அதில் எம்ப்ராய்டரி போட்டிருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல். பாருங்கள் உங்களுக்கே தெரியும், நல்ல ஷைனிங் அண்ட் ஃபுல்லாக வந்து பிரிண்ட் ஒர்க்கும் இருக்குது அண்ட் எம்ப்ராய்டரியும் இருக்குது, ரெண்டுமே கலந்துருக்கு. ரொம்ப நல்ல ஒரு லுக் இருக்குது. இது பிளாக் கிடையாது, இந்த யானை கலர்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு கலரை.
ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா 220 அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி நிறைய ஃபேப்ரிக்ஸில் நிறைய மெட்டீரியல்ஸில் இருக்குது. ஒயிட்டில், பிளாக்கில், அப்புறம் வந்து கலம்கரி, அப்புறம் சந்தேரி மெட்டீரியல்ஸ் அந்த மாதிரி இருக்கிறதுமே இங்கே இருக்குது. ஃபுல் அண்ட் காட்டனில், ப்யூர் காட்டனில், மிக்ஸ்ட் காட்டன், சில்க் காட்டன், அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸில் இருக்குது. அப்புறம் சாட்டினில் கூட இருக்குது. ஈவன் நெட் நம்ம பார்த்துட்டோம். அந்த மாதிரி ஜார்ஜெட்டில், கிரேப்பில், இந்த மாதிரி நிறைய மெட்டீரியல்ஸில் வந்துட்டு இது உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இதுக்கப்புறம் நம்ம கிராண்டானது எனக்கு இது ஒன்று ரொம்ப யூனிக்காக தெரிஞ்சுது. என்ன அப்படின்னு பார்க்கும்போது அதில் கூகுள், ட்விட்டர், ஃபேஸ்புக் அந்த மாதிரி இது போட்டு இந்த கிளாத் இருந்துச்சு. அது நல்லா இருந்தது. ஸோ அது சும்மா பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தேன். இந்த மாதிரி தான் இருக்குது. இன்னும் கிராண்டான மெட்டீரியல்ஸ் எல்லாம் கேட்டிருந்தீங்க. ஸோ அதெல்லாமே நான் வந்துட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் பார்ட்டில் போடுறேன். இது நான் பார்ட் 2 பண்ணிக்கிறேன். எனக்கு ரொம்ப லென்த் ஆகிடும் வீடியோ. ஸோ அதனால் வந்துட்டு அதை நான் பார்ட் 2 போட்டுக்கிறேன். எனக்கு கிராண்டான ஒரு வெட்டிங்க்கு வந்து ஒரு லெஹெங்காஸ் தைக்கிற மாதிரியான மெட்டீரியல்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வீடியோவில் காட்டுறேன். நிறைய பேர் ரொம்ப கேராக நான் கமெண்ட்ஸில் சொல்கிறத விட பர்சனலாக எனக்கு மெயில் பண்ணி சொல்லியிருந்தீங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அக்கா நீங்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க, ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் உங்கள் உடம்பை பாருங்கள் அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க. எனக்கு அது அவ்வளோ கேராக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் தான். நான் உங்களுக்கு அப்போவே உடனே நம்ம இமெயில் பார்த்த உடனே உங்களுக்கு ரிப்ளை பண்ணினேன். எனக்கு ரொம்பவே ஹாப்பி. இவ்வளோ கேர் எடுத்து நீங்கள் சொல்லுவது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. நான் வந்து இன்னுமே உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புதுசாக இதுக்கு மேலே இது பண்ணலாம் அப்படின்ட்டு நான் இது பண்ணியிருக்கேன். ஸோ கீப் வாட்சிங். நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் அண்ட் நீங்கள் வீட்டில் இருந்தே உங்கள் டைம், உங்கள் எனர்ஜி எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணாமல் எங்கே எது கரெக்டாக இருக்குது அப்படின்னு பார்த்து நீங்கள் தெரிஞ்சுட்டு உடனே போயிட்டு எடுக்கிற மாதிரியான சில விஷயங்கள் நான் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த இடத்துல இந்த ஃப்ளோரில் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்புறம் உங்களுக்கு வந்துட்டு இளம்பிள்ளை சாரீஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதில் ஜாயின் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும். நீங்கள் எந்த வீடியோஸ் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம், ரொம்ப கனெக்டடாக இருக்கலாம். ஆடி சேல் வந்து எல்லாத்துலேயுமே இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், டேக் கேர்.